வெல்கம் டு chefvsm. நாம் இன்றைக்கி அவலில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவல் உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவலை லேசாக வறுத்துக்கலாம். நான் இப்போ இதில் 2 கப்பு அவல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப செவக்காக வறுக்க வேணாம், லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். அவல் நல்லா வாசனை வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். 2 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரையிட்டும், வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் பாகுபதெல்லாம் வேணாம், வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த வெள்ளை கரைசலில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அவல் நமக்கு ஆறிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லமும் தேங்காயும் பாகு அளவுக்கு வந்துருச்சு. நமக்கு பாகு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவல் நமக்கு ரவா பதத்துக்கு இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு திரண்டு வரணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுபட்டுடுச்சு. இப்போ இதை இந்த லட்டு கலவையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். கலந்து லேசாக ஆற விட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நமக்கு லட்டு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நமக்கு